ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகாஸ்தாக தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். ஸோ சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாத பலன்கள், குரு பேச்சு பலன்கள், சனி பேச்சு பலன்கள், இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வீடியோஸ், ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோஸ் நிறைய போட்டுட்டு இருக்கோம். இது இல்லாமல் நம்ம வீக்லி ஒன்ஸ் லைவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களோட டவுட், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட டவுட் கேட்குறாங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சரி, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மே மாத ராசி பலன்கள். மே மாதம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 12 ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ஒரு பொது பலன் தான். பொது பலன் தான் அப்படின்னா ஒரு 20% எடுத்துக்கலாம். அது 100% எது பேசும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகம் தான். உங்களோட சுய ஜாதகத்தில் நடக்கிற தசா புத்தி அந்தரம் இதை வச்சுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டா 100% எடுப்போம். இது ஒரு 20% நீங்க எடுத்துக்கலாம். இது பொது பலன்கள் போது. இந்த மே மாசம் என்னென்ன விசேஷம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். முதல்ல மே மாதம் பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி, மே 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அதாவது அக்னி நட்சத்திரம்னால எல்லாருக்குமே தெரியும், அது பாத்தீங்கன்னா வெயில் அதிகமா இருக்கும். இப்பவே வெயில் பிப்ரவரி மாசமே ஆரம்பிச்சிச்சு. வெயில் பயங்கரமான வெயில் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப 2 டிகிரி 3 டிகிரி 4 டிகிரி செல்சியஸ் அதிகமா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் புத்தாண்டு பலன் வீடியோலையும் சொல்லியிருப்போம், அதுக்கு முன்னாடி இருந்த குரு பேச்சு பலன்களையும் சொல்லியிருப்போம், இந்த வருடம் வெயில் அதிகமா இருக்கும் அப்படின்னு. அப்ப இந்த மே மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிக்கின்ற இந்த அக்னி நட்சத்திரம் மே மாதம் 28ஆம் தேதி தான் முடியுது. அப்ப ஒரு 25 டேஸ் இருக்குது. இந்த காலகட்டங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வெளியில போவதை தவிர்த்துக்கோங்க. அந்த மதியம் ஒரு 11 மணில இருந்து மதியம் ஒரு 2-3 மணி வரைக்கும் அட்லீஸ்ட் இந்த டயத்துல மட்டும் வயதானவர்கள், குழந்தைங்க எல்லாம் வெளில போக தடுத்துக்கணும். முடிஞ்ச இந்த வெப்பத்தால வர நோய்கள்லாம் இந்த மாதிரி நேரத்துல தான் வரும். அம்மை போடுவது, இது மாதிரியான வெப்பத்தால் வரக்கூடிய நோய்கள்லாம் இந்த மாதிரி நேரத்துல தான் வரும். ஸோ அதை கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இந்த அக்னி நட்சத்திரத்துல என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, மரம் வெட்டக்கூடாது, புதுசா இடம் வாங்கி வீடு புதுமனை போறது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது. இது மாதிரி சுபகாரியங்கள் ஒன்று நம்ம தவிர்த்துக்கணும் இந்த அக்னி நட்சத்திரத்துல. மற்றபடி வேற பெரிய பாதிப்பு எல்லாம் கிடையாது. 8ஆம் தேதி பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம் நடக்க போகுது. மதுரை மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம் உலக புகழ் பெற்றது, எல்லாருக்கும் தெரியும். ஸோ மதுரை ஃபுல்லா திருவிழாவா இருக்கும். அப்ப ஸோ முடிஞ்சா போய் அட்டன் பண்ணுங்க. வாய்ப்பு இருந்தா சொல்றேன், ஏன்னா கூட்டங்கள் அதிகமா இருக்கும். ஸோ வயதானவர்கள், கர்ப்பிணிகள் இவங்க மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிந்தால் போயிட்டு வாங்க, இல்லாட்டி வீட்டிலே இருந்து கூட நம்ம டிவில யூடியூப்ல பாத்துக்கலாம். 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா மே 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி வருது. சித்ரா பௌர்ணமியில எவ்வளவு விசேஷங்கள் இருக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லா ஊர்கள்ல இருக்க சிவன் கோயில் பெரிய பெரிய விசேஷங்கள் நடக்கும். முக்கியமா மதுரையில பாத்தீங்கன்னா கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் அன்னைக்குதான் நடக்கும். ஸோ எவ்வளவு உலக புகழ் பெற்றது எல்லாருக்குமே தெரியும். மதுரையில கள்ளழகர் ஆற்றில் இறங்குறது. ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க நேரில் போய் பார்த்துட்டு வாங்க, முடியாதவங்க வீட்டுல இருந்தே பார்க்கலாம். ஏன்னா அந்த கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கும். அதனால அது ஒரு மிகப்பெரிய விசேஷம். சித்ரா பௌர்ணமின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷத்தோட ஆரம்பம், அதாவது முதல் மாசம், வருஷத்தோட முதல் மாசம் சித்திரை மாசம், அதுல வர முதல் பௌர்ணமி. அப்போ முதல் மாசம் முதல் பௌர்ணமி ரொம்ப சிறப்பு. அதனால சித்ரா பௌர்ணமி நம்ம கொண்டாடுறோம். இந்த சித்ரா பௌர்ணமியை யாரை வழிபடணும் அப்படின்னா, சித்திரகுப்தன் சொல்லுவோம்ல, அவரை வழிபடணும். ஏன்னா சித்திரகுப்தன் தான் பாத்தீங்கன்னா நம்மளோட பாவ கணக்குகள், புண்ணிய கணக்குகள் எழுதுறவர். சோ நம்ம அன்னைக்கு பார்த்தா அவர்கிட்ட வழிபடணும். அப்ப இந்த புது வருடத்துல நம்ம பாவங்களை அதிகமா செய்யக்கூடாது, நம்ம புண்ணியத்தை தேடணும் அப்படின்னா சித்திரகுப்தன் வழிபாடு பண்ணணும். சோ சித்திரகுப்தன் வழிபாடு பண்ணுங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா, புதுசா டைரி எழுதுறாங்க பாத்தீங்கன்னா, புதுசா கணக்கு வழக்கு எழுதுறது, புதுசா வங்கி கணக்கு ஆரம்பிக்கிறது, இது மாதிரி புதுசா ஏதோ ஒரு வகையில ஒரு ஆரம்பம் பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செய்யறது சிறப்பு. வேற என்ன அப்படின்னா, சிவபெருமானோட வழிபாடு தான். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு மிக சிறப்பு. அப்புறம் பாத்தீங்கன்னா மே 1ஆம் தேதி, மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம். எல்லாருக்கும் தெரியும், மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம். அதாவது உழைப்புக்கு காரகம் யாருன்னா சனி பகவான் தான். அப்ப இந்த மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம். உலகெங்கும் உள்ள உழைப்பாளர்கள், தொழிலாளர்கள் எல்லாருக்கும் நம்மளோட வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் தெரிவிச்சுக்குவோம். சரி, இந்த மாசம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த புத பகவான் பாத்தீங்கன்னா மீன வீட்டுல இருந்தார். இவர் 7ஆம் தேதி மேஷ வீட்டுக்கு வந்துருவார். மே மாசம் 7ஆம் தேதி மேஷ வீட்டுக்கு வந்துருவாரு. சூரியன் பாத்தீங்கன்னா மே 14ஆம் தேதி வரை இங்க இருப்பார். 14ஆம் தேதிக்கு அப்புறம் ரிஷப வீட்டுக்கு போயிடுவார். குரு பகவான் பயிற்சி ஆகிறார். குரு பகவான் வாக்கிய பஞ்சாபம் ரீதியா பாத்தீங்கன்னா மே மாதம் 11ஆம் தேதி ரிஷப வீட்டுல இருந்து மிதுன வீட்டுக்கு போறாரு. திருக்கணித பஞ்சாபம் படி பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி, 2 நாள் தான் டிஃபரன்ஸ். சோ பெரிய அளவுல மாற்றங்கள் கிடையாது. அப்ப 14ஆம் தேதி குரு பகவான் மிதுன வீட்டுக்கு போறாரு. நம்ம குரு பயிற்சி பலன்கள் தனியாவே போட்டிருக்கோம். சோ பிளேலிஸ்ட்ல இருக்கும், போய் பாருங்க. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் கடக வீட்டுல பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ராகு கேது பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாபம் படி மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன வீட்டுல இருந்து கும்ப வீட்டுக்கும், கேது பவன் கன்னி வீட்டுல இருந்து சிம்ம வீட்டுக்கும் பயிற்சி ஆகிறாங்க. சோ நம்ம ராகு கேது பயிற்சி வீடியோவும் போட்டிருப்போம், சனி பயிற்சி வீடியோவும் போட்டிருப்போம். சோ பார்க்காதவங்க போய் பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. இதுதான் இந்த மாசத்தோட கிரக நிலைகள். சோ நம்ம வீடியோக்கு போவோம். 12 ராசிக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க.
இப்ப நம்ம மீன ராசியை பார்ப்போம். மீன ராசிக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும்? முதல்ல மீன ராசிக்காரங்க நிறைய பேருக்கு ப்ரெஷர் ரிலீஃப் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம கடந்த 2 மாசமா சொல்லியிருப்போம், மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் 2 மாத பலன்களையும் பாத்தீங்கன்னா ஹெவி டிராபிக் ஜாம் இருந்தது மீனராசிக்கு அப்படின்னு. ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 6 கிரக சேர்க்கை இருந்துச்சு, அப்ப 5 கிரக சேர்க்கை இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் டிராபிக் போயிடுச்சு, டிராபிக் கொஞ்சம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒரு 2 பேர் தான் வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. யார் அப்படின்னா சனி சுக்கிரன் மட்டும்தான். மத்த எல்லாரும் விலகிட்டாங்க. ராகு விலகிட்டாரு, சூரியன் விலகிட்டாரு, புதன் விலகிட்டாரு. சரிங்களா? அப்ப டிராபிக் முதல்ல கிளியர் ஆயிடுச்சு, ரூட் கிளியர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரி, இந்த மே மாதம் எப்படி இருக்கும்? முதல்ல இந்த மீன் ராசிக்காரன் நிறைய பேர் பயந்துட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா ஜென்ம சனி வருது, 4ஆம் இடத்துக்கு குரு போறாரு, இதெல்லாம் வந்து நன்மை இல்லைன்னு சொல்றாங்களே அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டு இருந்தாங்க. நிறைய பேருக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கேன், சனி பயிற்சி வீடியோலையும் சொல்லியிருக்கேன். சரி, உங்க ராசியிலே பாத்தீங்கன்னா சனி பகவானும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. சனி பகவான் ஜென்ம சனின்னு சொல்றது இது. அப்ப சனி பகவான் ஜென்ம சனி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை கொடுப்பாரு, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வைப்பார். இதுக்கு முன்னாடி 8 மணி நேரம் வேலை பார்த்தீங்கன்னா இப்ப 12 மணி நேரம் வேலை பார்க்க வைப்பார். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ண வைப்பாரு தவிர பெரிய லெவல்ல வேற விஷயங்களை கெடுக்க மாட்டாங்க. ஹெல்த்தை மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். ஏன்னா கொஞ்சம் சோம்பேறியா இருக்கீங்க அப்படின்னா அந்த சனி பகவான் கொஞ்சம் வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. அதனால சோம்பேறியா இருக்காம கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கிறது, ஆக்டிவா இருக்கிறது, எக்ஸசைஸ் பண்றது, அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்றது, இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சனி பகவான் எதுவுமே செய்ய மாட்டார். இன்னொரு வகையில என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சுக்கிரன் வேற ராசியில உச்சமாயிருக்காரா, இவர் 3ஆம் வீட்டாதிபதியும் அவர் தான், 8ஆம் வீட்டாதிபதியும் அவர் தான். 3 8 கூடிய சுக்கிரன் வந்து நல்லவர் கிடையாது மீன ராசிக்கு. ஆனா அவர் வந்து ராசியில உச்சமாறார். அப்ப 3ஆம் இடம் தொடர்புகள் ஸ்தானம், 3ஆம் இடம் கம்யூனிகேஷன், தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ், உங்களோட சுய முயற்சி எல்லாமே. ஸோ இது விஷயங்கள்ல நீ ஏதாவது முயற்சி செய்றீங்க, சுயமா ஏதாவது முயற்சி செய்றீங்க, ஹார்ட் ஒர்க் பண்றீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் கிடைச்சிடும். ஏன் அப்படின்னா 3ஆம் அதிபதி ராசியில வந்து உச்சமாறாரு. அதுவும் இல்லாம 8ஆம் அதிபதியும் அவர் தான். திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்றது, திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்றதாதான், திடீர் விபத்தை சொல்றதாதான். அவர் வந்து ராசியில உச்சமாறாரு. அப்ப திடீர் அதிர்ஷ்டம் ஒண்ணு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இந்த சுக்கிரனும் சனியும் ராசியில இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டை கொடுப்பாங்க. அதனால இதுலலாம் வந்து பாசிட்டிவ்ஸ் இருக்கு. சரி, 2ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புதனும் சூரியன் இருக்காங்க. சூரியன் 14ஆம் தேதி வரைக்கும் இருப்பாரு, அப்புறம் இங்கிட்டு போயிடுவார். சரி, 2ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா புதிய கல்வி யோகம் உண்டு. அதாவது புதிய கல்வி யோகம், ஏற்கனவே காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா புதுசா போய் ஏதாவது போஸ்டர்ல படிக்கலாம், கரஸ்ல படிக்கலாம், இல்ல புதிய கல்வி கற்கலாம், ஜோதிடம் கற்கலாம். இது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த புதுசா கத்துக்குவாங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல புதன் வர்றாரு. அதுவும் இல்லாம சூரியன் வேற அங்க இருக்கிறார். சூரியன் யாரும் உங்களுக்கு 6ஆம் வீட்டாதிபதி, 2ஆம் இடத்துல வந்து உச்சமா வேற இருக்கிறார். 14ஆம் தேதி வைங்கப்பா, அப்புறம் இங்கிட்டு போயிடுவார். அப்ப ஃபாரின் இன்கம் நிறைய பேர் கிடைக்க போகுது. ஃபாரின் போறதுக்கு ட்ரை பண்றவங்க இப்ப முயற்சி செய்யலாம், கிடைக்கும். 2 6 கனெக்ட் இருந்துச்சுன்னா ஃபாரின் இன்கம், ஃபாரின் யோகம் உண்டு. ஸோ அதுக்கெல்லாம் முயற்சி செய்யறவங்க இப்ப செய்யுங்க, அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியும் புதன் தான், 4ஆம் அதிபதியும் புதன் தான். அவர் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறாரா, அப்ப 2 வருமானம் பண்ணுவாங்க மீனராசிக்காரவங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா பொதுவாகவே மீனராசிக்காரங்க 2 வருமானம் பண்ணுவாங்க. அதாவது மெயின் பிசினஸ் ஒன்று இருக்கும், சைடு பிசினஸ் ஒன்று இருக்கும். ஸோ 2 வருமானம் பண்றவங்க இப்ப நல்லா இருக்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மனைவி மூலியமா பிசினஸ் பண்றவங்க, மனைவி பேர்ல பிசினஸ் பண்றாங்க பாத்தீங்களா, ஏன்னா மனைவிக்கு ஹெல்ப் பண்றவங்க, இவங்க எல்லாருக்கும் இப்ப நல்லா இன்கம் வரப்போகுது. ஏன்னா 7ஆம் அதிபதி அவர் தான், அவர் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால மனைவி மூலியமா, மனைவி பேர்ல மனைவிக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்ப நல்ல வருமானம் வரப்போது. உங்க மனைவி நல்லா சம்பாதிக்க போறாங்க. 7ஆம் அதிபதி தனஸ்தானத்துல வந்து இருக்கிறாரு, சூரியனோட சேர்ந்து இருக்கிறாரு. சரி, அடுத்து 3ஆம் இடத்துக்கு சூரியன் போயிருவார். 3ஆம் இடத்துக்கு சூரியன் போகலாம், ஏன்னா உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி அவர். 6ஆம் வீட்டு அதிபதி முயற்சி ஸ்தானத்துக்கு போகும்போது எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும். முதல்ல ஒரு டிராபேக், ஒரு டவுன், ஒரு ஃபெயிலியர் சந்திப்பீங்க. ஏன்னா ஜென்ம சனினால. ஆனா கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க, ஏன்னா 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு போறதுனால. சரி, அடுத்து குரு 4ஆம் இடத்துக்கு வராரா. குரு 4ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணுங்கிறது குரு பேச்சு நிறைய சொல்லியிருக்கேன். அதாவது இடத்த மாத்துவோம், வீடை மாத்துவோம், இல்ல வேலை பார்க்குற இடத்த மாத்துவோம், வண்டி வாகனங்களை மாத்துவோம், புதுசா வண்டி வாங்குவோம், ஜுவல்ஸ் நிறைய பேர் வாங்குவாங்க. 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு குருவே போகும்போது ஜுவல்ஸ் நிறைய பேர் வாங்குவாங்க. அதனால இந்த மாதிரி பாசிட்டிவ் விஷயங்கள்ஸ் நிறைய இருக்கு மீனராசிக்காரங்களுக்கு. 5ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் வர்றாரு. ஆனா இது நீச்சம் எடுக்க முடியாது, ஏன்னா அது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம். 5ஆம் இடம் திரிகோணம், திரிகோணத்துல ஒரு கிரகம் நீச்சம் ஆச்சுன்னா நீச்சம் நம்ம எடுத்துக்க கூடாது. உங்களுக்கு யார் அவர் 2ஆம் வீட்டாதிபதி அவர் தான், பாக்கியாதிபதியும் அவர் தான். அவர் வந்து 5ஆம் இடத்துல இருக்கலாமான்னு இருக்கலாம், நல்ல விஷயம் தான். 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்லது. உங்களுக்கு வருமானம் நல்லா இருக்கும், பாக்கியஸ்தானம், அப்பா வழி ஆதரவு கிடைக்கும், அப்பா மூலியமா சொத்து கிடைக்கணும், இல்ல அப்பா வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், பிசினஸ் ஹெல்ப் பண்ணணும், பண்ணுவாரு. ஏன்னா 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல வந்து இருக்கிறார். அதனால கண்டிப்பா அப்பா மூலியமா கிடைக்க வேண்டியது எல்லாம் கிடைக்கும். குடும்பங்கள்ல வந்து ஒற்றுமை நல்லா இருக்கும். குடும்பத்துல பிரச்சனை வந்திருக்கும், அந்த பிரச்சனை வந்து இப்ப சால்வ் ஆகி குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும். 6ஆம் இடத்துல கேதுவும் 12ஆம் இடத்துல ராகும் வரும்போது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கிளம்பிடுவாங்க, வெளியில கிளம்பிடுவாங்கன்னா வேலைக்காக சொல்றேன். வீட்டுல இவ்வளவு நாள் வேலை இல்லாம இருக்கிறவங்க வேலைக்கு நான் அந்த ஊருக்கு போறேன், வெளி மாநிலத்துக்கு போறேன், வெளிநாட்டுக்கு போறேன் அப்படின்னு கிளம்புவாங்க. ஏன்னா 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம், தூரதேச பயணம் சொல்றது. 6ஆம் இடமும் மறைவு ஸ்தானம். அப்ப அந்த இடத்துல ராகு கேது வரும்போது கண்டிப்பா வெளியில கிளம்பிடுவாங்க வேலைக்காக, நல்லா சம்பாதிக்க போறீங்க.
சரி, வேற என்ன நெகட்டிவ்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்த சுக்கிரன் ராசியில உச்சமரம் பாத்தீங்களா, ஒரு 3-8 கூடியவர் சொல்லிட்டேன். 3ஆம் இடம்னா கூட்டாளிகளை சொல்றது. அப்ப கூட்டாளிகளால தேவையில்லாத பழக்க வழக்கனால கெட்ட பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கவனமா இருக்கணும். ஏன்னா ராசியிலே வேற ஜென்ம சனி வேற. நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல தப்பான ட்ராக்ல போனீங்கன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிற சனி போவான். ஸோ கவனமா இருக்கணும். ஏதாவது தவறான விஷயங்கள்ல போகாம தீய பழக்க வழக்கங்களை ஈடுபடாம இருக்கிறது நல்லது. முக்கியமா பெண்கள் விஷயத்துல கவனமா இருக்கும். ஏதாவது கெட்ட பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 8ஆம் அதிபதியும் அவர் தான், அஷ்டமஸ்தான அதிபதியும் அவர் தான். ஸோ அதை கொஞ்சம் கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்லாம் கவனமா போகணும். ஏன்னா 8ஆம் அதிபதி வந்து உச்சமா இருக்கிறார். அப்ப விபத்தை சொல்லி ஏற்கனவே திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லியிருக்கேன். திடீர் விபத்தும் 8ஆம் இடம் தான். அப்ப அவர் வந்து ராசியில உச்சமாகும் போது வண்டி வாகனம் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. 2ஆம் இடத்துல வந்து புதன் சூரியன் இருக்கிறாரா, அப்ப கண்ணுல ஏதாவது பிரச்சனை வரும். வலது கண்ணுல ஏதாவது சின்ன பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, பல்லுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 12ஆம் இடத்துல ராகு வந்திருக்காரா, ஆனா குரு பார்வையில இருக்கிறாரு. 12ல ராகு வந்தா தூங்க விட மாட்டாங்கன்னு சொல்றது. நைட்ல அதிகமா மொபைல் யூஸ் பண்ணுவாங்க. நைட்ல அதிகமா மொபைல் யூஸ் பண்றது எல்லாம் இந்த மீனராசிக்காரங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கணும். தூக்கத்தை வந்து முதல்ல இது பண்ணணும். நல்ல டயத்துக்கு சாப்பிடணும், டயத்துக்கு தூங்கணும். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு ராகு வரும்போது தூங்க விட மாட்டார். ஆனா குரு பார்வையில இருக்கனால பெரிய அளவு பாதிப்பு இல்லை. நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிடலாம். சோ வேற விதமான பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. கணவன் மனைவி விஷயத்துல கொஞ்சம் விட்டு விட்டு போயிடும். ஏன்னா ஜென்ம சனி வரும்போது கணவன் மனைவிட்டு கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் வரும். ஸோ அதனால கொஞ்சம் உடல்நிலையில கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துவாங்க. மற்றபடி வேற பாதிப்பு எல்லாம் கிடையாது. மீன ராசிக்காரங்க 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி 3 நாள் சந்திராஷ்டமம் இருக்கு. அந்த சந்திராஷ்டம நாட்கள்ல பணம் கொடுக்கல் வாங்கல், வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஒர்க் பண்ற பிளேஸ்ல யார்ட்டையும் தேவையில்லாம பேசி ஒன்பதுக்காம இருக்கிறது நல்லது. இதை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா பாசிட்டிவ் சொல்லிருக்கேன், நெகட்டிவ் சொல்லிருக்கேன். எதுல கவனமா இருக்கணும் அதை கவனமா இருக்கணும். இதை மட்டும் கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா மீனராசிக்காரங்க நிறைய பேர் ஜெயிக்க போறீங்க. நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோணம் புதுத்தெரு பகுதியில இருக்க வைத்தீஸ்வரா மருத்துவமனை ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் இருக்கு. சோ நேர்ல வந்து யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணும், திருமண பொருத்தம், வாஸ்து, பிரசன்னம், நியூமராலஜி பார்க்கணும்னா நேர்ல வந்து பார்த்து பலன் தெரிஞ்சுக்கோங்க. நேர்ல வர முடியாதவங்க என்னோட போன் நம்பர் இருக்கு, போன் நம்பர் போன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்ல உங்க டீடைல்ஸ் சென்ட் பண்ணி ஆன்லைன்ல உங்களோட ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து இது மாதிரி பலன்கள் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.